ஸோ ஆப்வியஸாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வைப் வந்து தியேட்டர்லேயும் பாஸ் ஆச்சு, எல்லாரும் அவ்வளோ வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. இது எந்த தமிழ் திரைப்படத்துக்கும் கேப் விழுந்திருக்கு சார். ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் மேக்ஸிமம் 5 இயர்ஸ் வரைக்கும் தள்ளி ரிலீஸ் ஆகி ஒரு சில படங்கள்லாம் கிளிக் ஆகிருக்கு. ஆனால் 12 இயர்ஸ்க்கு அப்புறமா கோயிங் வித் த ட்ரெண்ட் அப்படின்ற ஒரு மேஜிக் வந்து அது ஒரு மிராக்கலாக தான் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? ஐ திங்க் சி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இட்ஸ் நாட் அ டைம் பேஸ்டு மூவி, இட்ஸ் அ ஜென்ரல் மூவி. அதாவது நம்ம ஒரு ஃபோன் எடுத்துக்கோங்களேன், ஃபோன் எடுத்துட்டு நம்ம அப்படியே பார்த்துட்டே இருப்போம் படம். நேற்று நம்ம ஒரு ஃபோட்டோ பார்க்குறோம், நேற்று எடுத்த ஃபோட்டோ ஒரு முந்தா நேற்று எடுத்த ஃபோட்டோவை 10 வருஷம் முன்னாடி ஒரு ஃபோட்டோவை பார்க்கும்போது அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும்ல, அது சம்டைம்ஸ் ஆடியன்ஸ்க்கு அந்த ஒரு ஃபீலு. ஏன்னா திருப்பி ஒரு மெயின் ஃபேக்டர்னா விஷாலை வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டோம், பட் 10 வருஷம் முன்னாடி ஒரு விஷால் என்ன பண்ணியிருக்காரு, அவர் சந்தானம் வந்து நீங்கள் இப்போ ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சார் அப்படின்ற போது அந்த சந்தானம் காமெடியாக வந்து பண்ணுற கலாட்டாவை நிறைய பேர் மிஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படின்ற போது அது ஒரு இன்வோக் ஆகிருக்கு அந்த இது. விஜய் ஆண்டனி இப்போ நிறையா பிஸி ஆகிட்டார் அப்படின்ற போது அவரோட மியூசிக்கை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்றதுனால நான் மீண்டும் சொல்கிறது அந்த ஃபோட்டோவில் சம்டைம் அந்த ஃபோனில் வந்து தள்ளி பார்த்துட்டு 10 வருஷம் முன்னாடி ஒரு வீடியோ பார்க்கும்போது ஒரு கிளர்ச்சி கிடைக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு ஃபீல் தான். அதனால தான் இது ஹிட்டாக இருக்குது டெஃபினட்டாக.